சங்க காலத்தில் தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள், கைவினை உற்பத்தி மற்றும் கைவினை நிபுணத்துவம் ஆகியவை நகரமயமாகுதலின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. சங்க காலத்தில் பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் குழுக்கள் இருந்தன. பொருட்களின் உற்பத்தி முறை தொழில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் மண்பாண்டங்கள், இரும்பு உருக்கும் தொழில், கல் ஆபரணங்கள், தங்க நகைகள், கண்ணாடி மணிகள், முத்து, மீன்வளம் மற்றும் செல் வகைகள், ஜவுளி ஆகியவை அடங்கும். மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் பல குடியிருப்புகளில் நடைமுறையில் இருந்தன. மக்கள் தங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் களம் செய்கோ எனும் குயவர்கள் தயாரித்த மண்பாண்டங்களை பயன்படுத்தினர். அதனால் அவை அதிக எண்ணிக்கையில் செய்யப்பட்டன. இரும்பு உருக்கும் தொழில். இரும்பு உற்பத்தி ஒரு முக்கியமான கைவினை தொழிலாக இருந்தது. பாரம்பரிய உலைகளில் இரும்பு உருக்குதல் மேற்கொள்ளப்பட்டது மற்றும் அத்தகைய உலைகள், டெரகோட்டா குழாய்கள் மற்றும் மூலத்தாதுக்கள் பல தொல்பொருள் தளங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, கொடுமணல் மற்றும் குட்டூரில் இரும்பு உருக்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சங்க இலக்கியங்கள் கொல்லர்களை பற்றியும் அவர்களின் கருவிகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றியும் பேசுகின்றன. விவசாயம் மற்றும் போருக்கு வாள், குத்துஈட்டி போன்ற இரும்பு கருவிகள் தேவைப்பட்டன. கல் ஆபரணங்கள். சங்ககால மக்கள் பலவிதமான ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்து கொண்டனர். ஏழைகள் களிமண், டெரகோட்டா, இரும்பு, இலைகள் மற்றும் பூக்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்திருந்தனர். பணக்காரர்கள் விலையுயர்ந்த கற்கள், செம்பு மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகளை அணிந்திருந்தனர். தங்க நாணயங்கள். சங்க காலத்தில் தங்க ஆபரணங்கள் நன்கு அறியப்பட்டவை. ரோம தங்க நாணயங்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்டன. கேரளாவில் உள்ள பட்டணத்தில் தங்கம் உருக்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பெரும் கற்கால பகுதிகளான சுட்டிக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி மற்றும் கேரளாவில் உள்ள பட்டணம் ஆகிய நகரங்களில் தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கண்ணாடி மணிகள். தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்களில் கண்ணாடி மணிகள் கிடைத்திருப்பது சங்ககால மக்கள் கண்ணாடி மணிகள் செய்ய தெரிந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. கண்ணாடி பொருளான சிலிக்காவை ஒரு உலையில் உருக்கி நீண்ட குழாய்களாக வரையப்பட்டு பின்னர் அவை சிறிய மணிகளாக வெட்டப்பட்டன. கண்ணாடி மணிகள் பல்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் வந்தன. கடலூருக்கு அருகிலுள்ள குடிக்காடு மற்றும் அரிக்கமேடு ஆகிய பகுதிகளில் கண்ணாடி மணி தொழில் நடந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. விலையுயர்ந்த கற்களை வாங்க முடியாதவர்கள் அதற்கு பதிலாக கண்ணாடி மணிகளை பயன்படுத்தியிருக்கலாம். முத்து மீன்வளம் மற்றும் ஷெல் வகைகள். பாம்பன் கடற்கரை முத்து மீன் வளர்ப்பிற்கு பெயர் பெற்றது. சமீபத்தில் தோண்டப்பட்ட கீழடி பகுதியில் முத்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் ஷெல் வளையல்கள் மிகவும் பொதுவானவை. பரதர்கள் பாம்பன் தீவில் இருந்து சங்குகளை சேகரித்தனர். அவை கைவினைஞர்களால் வெட்டப்பட்டு வளையல்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஜவுளி. சங்க காலத்தில் ஜவுளி உற்பத்தி மற்றொரு முக்கிய தொழிலாக இருந்தது. கொடுமணலில் சுழல் சக்கரம் மற்றும் துணியின் துண்டுகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இலக்கியத்தில் கலிங்கம் எனப்படும் ஆடைகளையும் மற்றும் நுண்ணிய துணி வகைகளை பற்றியும் குறிப்பு உள்ளது. சுழல் சக்கரம் பருத்தியிலிருந்து நூல் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன.